Hey guys, welcome to the Photos of Essentials of Essential class. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு எசென்ஷியல்ஸ் ஆஃப் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது நம்ம யூடியூப்பில் போய் இப்போ டியூட்டோரியல் தட்டுறோங்க வைக்கல. ஃபோட்டோஷாப்பில் கிட்டத்தட்ட நிறைய வீடியோ வரும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீடியோ வரும். நிறைய டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லாமே மைண்டில் வச்சுக்க முடியாது. பட் ஃபோட்டோஷாப்லேயே எசென்ஷியலான ஒரு விஷயம் என்ன பார்த்துருக்கா, ஃபஸ்ட்டு போஸ்டர் எடிட்டிங் அப்படிங்கிற ஒர்க் வந்து நிறையா வரும் நமக்கு. ஸோ ஃப்ளையர் டிசைனிங், போஸ்டர் டிசைனிங் அண்ட் ப்ரௌச்சர் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல்ஸ் ஆஃப் எசென்ஷியல்ஸ் ஒரு 5 டூல்ஸை வந்து நான் ஆஃப் ஆனாக யூஸ் பண்ணுவேன். திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டூல்ஸை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஃபோட்டோஷாப் தான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து லேட்டரான வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் அவுட் பண்ணலாம், விச் இஸ் ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் நம்ம பண்ண வேண்டியது கேன்வாஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த கேன்வாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட்டிவ் இங்கே ஃபோட்டோஷாப் டவுன்லோட் பண்ணுறப்ப கொடுத்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம யூஸ் பண்ணுற 2 டைமென்ஷன் என்னென்னா 1080x1080 அப்படி இல்லைனா 1080x1350. ஓகேவா? நான் இதுக்கு எடுத்துக்க போகிறது பார்த்தீங்கன்னா 1080x1080. உங்களுக்கு இங்கே வந்து டைப் பண்ணும். இந்த வெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1080, ஹைட்டில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1080 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடலாம். அவ்வளோ. இப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் வந்து க்ரியேட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபில் லேயர் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே இருக்குல்ல, மேலே இருக்க அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு நியூ ஃபில் லேயர் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாலிட் கலர், கிரேடியன்ட்னா கிரேடியன்ட், சாலிட் கலர்னா சாலிட் கலர். நான் வந்து சாலிட் கலரில் போகிறேன் எனக்கு. ஸோ உங்களுக்கு வேண்டிய கலரை வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ ஒரு பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபில் லேயர் போட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இதுக்கு வந்து ப்ரஷ் டூல். ஓகேவா? ஸோ இங்கே தான் நீங்கள் பார்க்கலாம் ப்ரஷ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சிம்பிள் இருக்கும். ப்ரஷ் டூல் அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள், பெயிண்ட் கஸ்டம் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரஷ் டூல் வச்சு நம்மளுக்கு நிறையா யூஸ் இருக்குது. பட் நான் ஒரு போஸ்டரில் பேக்ரவுண்ட் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒன்று வைப்பேன். ஸோ ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ லேயர். இந்த சைடில் லேயர்ஸ் பேனல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த லேயரில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் ஒரு அது மேலே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு வந்தீங்களா ஒரு நியூ லேயர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரஷ் லேயரை கிளிக் பண்ணி இப்போ அந்த ப்ரஷ் லேயரை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக், மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ரைட் கிளிக் பண்ணோடனே இதோட சைஸ் வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சைஸ் வந்து நல்லாவே பெருசாகணும். அரௌண்ட் 700க்கு வேணும் எனக்கு. ஸோ இந்த இடம் அதை போடுறதுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ் வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரஷில் மெயினாக சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் ஆனில் இருக்கா பாருங்க. ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுருவேன். ஏன்னா நான் அது எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக வச்சா அப்படியே சர்க்கிளே எனக்கு வரைக்கும். பட் வந்து எனக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு லென்ஸ் ஃப்ளார் தான் வேணும். ஓகேவா? ஸோ அந்த லென்ஸ் ஃப்ளாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு 4 வச்சுக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்து 21ல் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும். இதை வச்சு தான் வந்து அதோட ஒப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு லென்ஸ் ஃப்ளார் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே ஒரு சப்ஜெக்ட் வரப்போகுது. அதுதான் பார்த்திங்கன்னா நான் பர்கர் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன் முன்னாடியே. 1080ல் ஒன்று ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஒரு போஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தேவைப்படுற லேஅவுட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஓகேவா? சப்ஜெக்ட் இங்கே வருதோ வாட் எவர் த பிளேசஸ் எனக்கு கலர் மட்டும் பார்த்திங்க. ஸோ இப்போ சப்ஜெக்ட் வந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்லாம் நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு பர்சனை வந்து இதில் பண்ணுறீங்களோ இல்லை ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ இல்லை வந்து ஒரு பர்கரு, பிரியாணி அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா அது வந்து எங்கேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணிங்க. நான் ஒரு லேஅவுட் போடுறேன்னா அந்த ரெக்டாங்கிள்ஸ் வச்சே போட்டுப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்க போகுது. ஓகேவா? ஸ்பேஸ் எடுத்துக்க போகுது. செகண்டாக யோசிக்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங். அந்த ஒரு போஸ்டர் தேவைப்படுற இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங். நான் ஹெட்டிங் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இதில் இப்போ ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துக்கு அலோகேட் பண்ணுறேன் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் வரப்போகுது. பர்கர், ஸ்பைசி பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரை வந்து இங்கே போடுற மாதிரி வச்சுதான். ஸோ அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு, அதாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா இங்கே நம்பர் வரும், கால் டு ஆக்ஷன் எல்லாமே இந்த ஏரியாவுக்குள்ள தான் வரும். ஸோ இது ஒரு ஜென்ரல் லேஅவுட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே எலமெண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறீங்கன்னா எலமெண்ட்ஸு. ஸோ லைக்வைஸ். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஷ் லேஅவுட்.
ஒரு போஸ்டருக்கு தேவைப்படுற என்னென்ன விஷயம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டு, ஹெட்டிங்கு, ஃபூட்டரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ். ஸோ இது 4 தான் வந்து மெயினா தேவைப்படும். ஸோ அதில நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டோட பேக்ரவுண்ட் போட்டாச்சு. ஓகேவா? ஒயிட் லேயர்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சப்ஜெக்ட்ட உள்ள கொண்டு வர போறேன். ஸோ ஜஸ்ட்டு டிராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ எப்படி இந்த பர்கர நான் உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட்டு இங்க ஃபைல் மேனேஜர் வந்து சைட்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அது உள்ள போயிட்டு ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜ எடுத்துட்டு வந்து உள்ள டிராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இந்த இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகேவா? அரவுண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ வந்து நான் இப்ப சப்ஜெக்ட்ட கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன். ஸோ ஹெட்லைனுக்கு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அப்படியே டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். ஹாரிசான்டல் டைப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்க போறோம். பட் டீன்னு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த டீன்னு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல. அ அதுல டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, இங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா வந்துரும் பெரிய டெக்ஸ்ட். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, டெலி ஸ்பைசி ஓகே டெலிஷியஸ்ன்னு போடு. டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டெலிஷியஸ் பர்கர் அப்படின்னு சொல்லப் போறேன். ஸோ ஒரு ஹெட்டிங் குடுக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டிங்க்கு இப்ப நான் வந்து இந்த ஹெட்டிங்க்கு ஆ ஸ்டைல் மாத்தணும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஹெட்டிங்க்கு நான் வந்து வேற மாரி ஃபாண்ட் வேணும் எனக்கு. நீங்க வந்து வேற பார்த்துட்டீங்க. அந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னா, இத கிளிக் பண்ணிட்டு, இந்த ரைட் சைட்ல டைப் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். இங்க தெரியும்ல. ஸோ ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறதுக்குள்ள டைப் லேயர் அப்படின்ட்டு இருக்கும். அப்படி இல்லன்னா இத டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க மேல கூட வரும். ஸோ என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன இட்டாலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த இதுல ஃபாண்ட்டோட ஸ்டைல மாத்தணும் அப்படின்னா, நான் வந்து பார்க்குறேன். எந்த ஸ்டைல் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபாண்ட்ட சூஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபாண்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா, பேட் டூ பேட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த ஃபாண்ட்டோட ஒரு அந்த ஃபாண்ட்ட வந்து நான் இப்ப இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து டெலிஷியஸ் வரப்போது. ஸோ வந்து எனக்கு இதுக்கப்புறம் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு வேணும். ஸோ இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா, பவுல் பை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்ட வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டெலிஷியஸ் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கலர் வந்து நம்ம மாத்திருவோம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்டு இந்த கலர்லயே எனக்கு டார்க் கலர் வேணும் அப்படி சொல்லிடுறேன். டெலிஷியஸ் பர்கர்ன்னு சொல்லிட்டு இப்ப கலர் கலர் எப்படி சூஸ் பண்றதுன்னா, ரைட் சைட்ல அதே டைப் லேயர்ல உங்களால டெக்ஸ்ட்டுக்கான எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லன்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா மேல கூட வரும். ஸோ இதுதான் வந்து மெயினா. ஸோ இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் பர்கருக்கு பின்னாடி கொண்டு போணும். அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் பேனல்ல வந்துட்டு பர்கர் அப்படியே கீழ இழுத்துட்டு வந்து இதான் பர்கர் டெக்ஸ்ட்டு. அத அப்படியே கீழ இழுத்துட்டு வந்து இந்த பிஎன்ஜி ட்ரீ இதுதான் வந்து அந்த இமேஜ். அத கீழ கொண்டு வந்துட்டேன்னா கீழ போயிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த டெலிஷியஸ் அப்படிங்கிற பர்கருக்கு டெலிஷியஸ் அப்படிங்கிறது மேலே ஏறி. ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ வரைக்கும் பார்க்க டீசென்ட்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபூட்டர் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஃபூட்டருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு இது எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாரி ஒரு பேப்பர் அ இது வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது இந்த மாரி டெக்ஸ்சரு, எலமெண்ட்ஸ் எது வேணுனாலுமே நீங்க Googleல போட்டு எடுத்துக்கலாம். இல்லன்னா ஃப்ரீ பிக்ன்னு ஒண்ணு இருக்கு. அத யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்ல போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்ல வெர்டிகலா வந்து திருப்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ இத வந்து நான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பர்கருக்கு பின்னாடி குடுக்க போறேன். அதனால என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட்டு இத இம்போர்ட் பண்ணிட்டேன் ஃபைல் மேனேஜர்லேருந்து. ஸோ இத அப்படியே இழுத்துட்டு பர்கருக்கு கீழ கொண்டு போறேன். தட்ஸ் இட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ண போறேன், இப்பதான் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. முக்கியமான ஒரு ஸ்டெப்பே இப்பதான் ஆக்சுவலா. நான் இத இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இந்த மாரியே இருந்தா நல்லா இருக்காது. ஸோ இத வந்து நான் ஒரு ஒயிட் கலர்ல மாத்தணும்னு நினைக்கிறேன்னா, இத கீழ பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? நீங்க பார்த்தீங்கன்னா, கீழ எஃபெக்ட்ஸ்ன்னு ஒரு டேப் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, கலர் ஓவர்லே அப்படின்ட்டு இருக்கும். இவ்வளோ பெரிய பேனல்ல கலர் ஓவர்லேன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி, அதில கலர் பார்த்தீங்கன்னா, ஒயிட் குடுத்துருங்க. இதில அப்படியே நார்மலா ஒயிட் குடுத்து, ஓகே குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒயிட் கலர் டெக்ஸ்சர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நான் இத இது இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத ஃபூட்டர் கன்சிடரேஷனுக்கு வச்சுக்கிறேன். ஓகேவா?
ஃபூட்டருக்காக நான் இத வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இத கிரியேட் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூலுக்கு என்ன இதோட எஃபிஷியன்சி? இதனால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு இமேஜ நான் இப்போ வந்து இம்போர்ட் பண்றேன். ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எனக்கு ஆக்கியூபைடா இருக்கு. ஓகேவா? இப்ப எனக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ்ல இந்த பெர்சன் மட்டும் எனக்கு வேணும். ஓகேவா? இந்த இமேஜ் ஃபுல் இமேஜ்ல எனக்கு இந்த பெர்சன் மட்டும் கட்டாயி வேணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆப்ஜெக்ட் செலக்ஷன் அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு மேல இந்த லெஃப்ட்ல இருக்கும். ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல கிளிக் பண்ணிட்டு, நீங்க மேல போயிட்டு இந்த மேல ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனல்ல செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? செலக்ட் சப்ஜெக்ட் குடுத்தீங்கனாலே போதும். இது வந்து அழகா அந்த பெர்சன மட்டுமே கட் அவுட் பண்ணிடும். இப்ப தெரியுதா? அந்த பெர்சன மட்டுமே அது தனியா கட் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு வேணும். ஸோ இந்த பெர்சன் மட்டும் தான் எனக்கு வேணும் இந்த யூசேஜ்ல. ஸோ என்ன பண்றேன், அப்படியே என்ன பண்றேன், கண்ட்ரோல் சி, வி குடுத்தேன்னா, எனக்கு கண்ட்ரோல் காப்பியும் பேஸ்ட்டும் ஆயிடும். ஓகேவா? கண்ட்ரோல் அமுத்தி குடுக்கறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் லேயர டெலீட் பண்ணிடுறேன். பின்னாடி இருக்க லேயர் டெலீட் பண்ணிட்டேன். கட் அவுட் பண்ணதுக்கப்புறம், இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, தனியாவே வந்துரும். ஓகேவா? ஸோ இந்த லேயர பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே கன்ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து கட் அவுட் பண்ணிருச்சு. ஸோ பர்கர கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்க. இந்த அந்த பெர்சன் வந்து அந்த பர்கர இது பண்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரஷ் டூல யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்ப நான் எனக்கு வந்து அந்த பிரஷ் டூல நான் யூஸ் பண்ணேங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு ஷேப் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி, அத என்ன பண்றேன்னா, சைஸ மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த சைஸ் வேணும். இந்த சைஸுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு, இப்போ ஆல்ரெடி குடுத்த அந்த ஒயிட் கலர் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றீங்க, அப்படியே லெஃப்ட் வந்தீங்கன்னா, இங்க கலர் செக்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி, பிளாக்க செலக்ட் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குடுத்தீங்கன்னா, ஷேடோ மாரி ஒரு எஃபெக்ட் வரும். ஓகே. ஸோ அந்த பர்கருக்கு நான் இங்க ஒரு ஷேடோ குடுத்துட்டேன். இப்ப அந்த ஷேடோவ வந்து நான் இங்க ஒப்பாசிட்டின்னு ரைட் சைட்ல இருக்கும். அத வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஷேடோ எந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நைஸ். எனக்கு இதுவே ஓகே தான். ஒரு 93 வச்சிருக்கேன். ஸோ வந்து ஒரு பர்கர் பிளேஸ் பண்ணியாச்சு. ஒரு பெர்சன் அத இது பண்ற மாரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷ்ஷ வச்சு ஷேடோ கிரியேட் பண்ணோம். அப்புறம் அதுக்கு லென்ஸ் ஃப்ளேர் யூஸ் பண்ணோம். மறந்துறாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஷேப் டூல் ஓகேவா? எனக்கு இப்போ இம்போர்ட்டு, ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் பண்ணியாச்சு. பிரஷ் பண்ணியாச்சு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேப் டூல் தேவைப்படுது. ஷேப் டூல் எதுக்குன்னா, நான் இப்போ ஒரு எலமெண்ட்ட வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதோட ரேட் வந்து நான் சொல்லணும் அப்டின்னா, ஷேப்ல அங்க லெஃப்ட் சைட் ஷேப்ல போயிட்டு நான் சர்க்கிள் பிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி ஒண்ணு வைக்கிறேன். ஓகேவா? இப்படி ஒண்ணு வச்சுட்டு என்ன பண்றேன், இதுக்கு கலர் வந்து ஒயிட் குடுத்துடுறேன். எல்லாமே இங்க ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு ஒண்ணு ரைட் சைட்ல இருக்கும். இதுல தான் நீங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதுல போயிட்டு கலர்ஸ் அதுவே காமிக்கும். அத பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் வந்து குடுத்துட்டேன். இந்த மாரி எனக்கு ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி என்ன கலர் குடுக்க போறேன்னா, இந்த ப்ரவுன் கலர் குடுக்க போறேன். குடுத்துட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டட் லைன் மாரி குடுக்க போறேன். ஜஸ்ட் ஒரு ஃபேன்ஸிக்காக நான் அது என்னன்னு தெளிவா சொல்றேன். அரவுண்ட் 3 குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள் மேல ஸ்ட்ரோக் குடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ரோக்ல டாட்டட் லைன்ஸ் குடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல ரேட் வந்து குடுக்குற மாரி ₹50 அப்படிங்கிற மாரி குடுக்க போறேன். ஆர்எஸ் டாட் ஓகேவா? ஒண்ணும் தெரியாது. ஒரே நிமிஷம் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, கலர் குடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றோம்னா, இத எடுத்துட்டு வந்து மேல வைக்கிறோம். ஓகேவா? ₹15 நான் குடுத்துட்டேன். ஸோ, இத எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வைக்க போறேன். ஸோ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேப்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படுற மாரி. இப்ப எனக்கு ஷேப்ப வச்சு இங்க ஏதாவது டிசைன் பண்ணணும்னா கூட என்னால பண்ண முடியும். ஒயிட்ல வச்சுட்டு நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரோக் மட்டும் தான் இதுக்கு குடுக்க போறேன். ஓகேவா? இதே பேனல்ல நம்ம இந்த ப்ராப்பர்ட்டீஸ் பேனல்லயே பார்த்தீங்கன்னா, ஃபில்ல தொட்டுட்டு கேன்சல் குடுத்துட்டு, ஸ்ட்ரோக்க தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஆ நான் இந்த கலர் டார்க்கர் இந்த இந்த கலர் குடுத்துடலாம். குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல அப்படியே இன்கிரீஸ் பண்றேன் சைஸ் ஓகேவா?
சைஸ் நான் இந்த இடத்துல ஸ்ட்ரோக்கோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ண இங்கே வந்து எனக்கு சைஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு டிசைன் எலமெண்ட்டே இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ ஒரு டிசைன் எலமெண்ட் இருக்குன்னா இதை இங்கே வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுப்பேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் ஒன்று வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வைக்க போகிறேன். கால் டு ஆக்ஷன் பட்டன் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான இதை வந்து இங்கே தான் வைக்க போகிறேன். கால் டு ஆக்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் எனக்கு வேணும். ஆனால் ஸ்ட்ரோக் வேணாம் அப்படின்னா நான் இங்கே அந்த ரைட் சைடில் போயிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கார்னர் ரேடியஸ் லைட்டாக குறைச்சிக்கலாம். இதில் அதிலே உங்களுக்கு எல்லா கண்ட்ரோலுமே அந்த சைடில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் நான் இதை கொடுக்க போகிறேன். பேக்ரவுண்ட் கொடுத்த கலரை. ஸோ இதில் வந்து நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த ருப்பீஸ் டெக்ஸ்ட்டே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து ஆர்டர் நவ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்கேன். இப்போ தெரியுதா? ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார்மேட்டாக வந்துருச்சு. ஸோ நான் எரேசர் டூல் பற்றி பேசணுன்ட்டு இருக்கேன். ஸோ எரேசர் டூல் பற்றி எல்லாருக்குமே சூப்பராகவே தெரியும். ஜென்ரலாக அழிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவானுங்க. பட் வந்து இதில் 3 இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா. இதில் நம்ம 2 வந்து எசென்ஷியலாக யூஸ் பண்ணுவோம். எரேசர் டூல் அண்ட் மேஜிக் எரேசர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ எரேசர் டூல் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து ஒரு ப்ரஷ்ஷில் ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதோ வரைகிற ப்ரஷ்ஷில் வரைகிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி வரைகிறேன்னா எரேசர் டூல் எடுத்து டீசெண்டாக எரேசர் டூலை வச்சு அழைச்சிக்கலாம். ஸோ நான் அதே ப்ரஷ்ஷை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணால் பெருசாகிடும். ஸோ இதை வச்சு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எரேசர் டூலோட ஃபஸ்ட்டு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எரேசர் டூலை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இந்த மேஜிக் எரேசர் டூல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த பர்சன் எடுத்துக்கிறேன். இந்த பர்சனில் இருக்க அந்த எல்லோ கலர், அதாவது ஒரு குரூப் ஆஃப் கலர். இப்போ நான் இந்த ஒயிட்டை மட்டும் இந்த எல்லோ மட்டும் எரேஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த எல்லோவை டச் பண்ணால் எல்லோ மட்டும் போயிடும். ஸோ அவனோட ஹேர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருக்குது. அந்த ப்ரௌன் டச் பண்ணால் ப்ரௌன் மட்டும் போயிடும். ஸோ வந்து இப்போ அந்த ஃபுல் ரீஜன் அந்த ஃபோட்டோவில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே வைண்ட் அப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து எரேசர் டூல். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ லாஸ்ட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்கரையும் ஷேடோவையும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே எந்த டவுட் இருந்தாலும், ஏதாவது இதுக்கு மேலே டவுட் இருக்குது, ஃபர்தராக போடுங்க, அட்வான்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் வந்து செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதை மறக்காமல் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட்டுருக்கீங்க. தேங்க்யூ.